டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே போங்க. குரோம்குள்ளே போயிட்டு காம்ஃபிட், நேம் என்னென்னா காம்ஃபிட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா காம்ஃபிட் ஃபார் ரயில்வே புக்கிங் சொல்லி டைப் பண்ணுங்கள். காம்ஃபிட் ஃபார் ரயில்வே டிக்கெட் புக்கிங். காம்ஃபிட் ஃபார் ரயில்வே டிக்கெட் புக்கிங் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் வந்து ஃப்ரம் டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரம்மில் வந்து திருச்சின்னு டைப் பண்ணுறேன். இப்போ திருச்சிராப்பள்ளி வந்துருச்சுங்களா? திருச்சிராப்பள்ளி கிளிக் பண்ணிவிட்டு டூ வந்து நான் கடலூர் போடுறேன்னு வைங்களேன். கடலூர் போடுறேன். கடலூர் போட்டுட்டு டேட் வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் தேவையோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 13th சூஸ் பண்ணுறேன். 13 சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா ட்ரெயினும் காட்டும். எல்லா ட்ரெயினும் என்னென்ன கிளாஸில் இருக்குன்னு சொல்லி காட்டும். என்னென்ன கிளாஸு, பிஸ்னஸ் கிளாஸோ இல்லை ஏசி கோச்சோ இல்லை என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும். இப்போது நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு கிளாஸ் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் ஸ்லீப்பர் கோச் சூஸ் பண்ணுறேன்னு வைங்க. சூஸ் பண்ணிவிட்டு டைம் காட்டும். அப்புறம் அதுக்கடுத்து வர அடுத்த ட்ரெயின்லாம் காட்டும். இப்போ இதெல்லாம் காட்டுதுங்க இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிறதே புக் பண்ணுறேன். புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணோடனே இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் நேமு, ஜெண்டர் இதெல்லாம் கேட்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என் நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இப்போ ஏஜ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துட்டு பர்த் ப்ரிஃபரன்ஸ் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அதாவது எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஏசியா நான் ஏசியா அதுமாதிரி சூஸ் பண்ணுறது தான் பர்த் இருக்கும். அதனால் லோயர் பர்த் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பேசஞ்சர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மெயில் ஐடி வந்து இது ஆப்ஷனல். மெயில் ஐடி கொடுக்குறது அது உங்கள் விருப்பம், கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்குங்க இல்லையா, ப்ரொசீஜர் டு பே. இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் டு பே கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லும். அது எப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆன்லைன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண சொன்னிச்சிங்க இல்லையா, அந்தமாரி தான். இப்போ ப்ரொசீஜர் டு பே கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இவ்வளோ தான். டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.